அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 22, 23, 24. பல மதங்களும் தத்துவங்களும் மனிதர்கள் தெய்வீகமானவர்கள் அல்லது மனிதர்கள் கடவுளாக மாறலாம் என்ற பழைய பொய்யையே திரும்ப திரும்ப கூறுகின்றன. ஆனால் உண்மை என்னவெனில், மனிதர்கள் ஒருபோதும் தெய்வீகமாகவோ அல்லது ஒரு கடவுளாகவோ மாற முடியாது. பெருமை என்கிற வலை சாத்தானின் மிக பழமையான சோதனையாகும். ஆதாமும் ஏவாளும் தனது ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என்று சாத்தான் விரும்பினான். இன்றும் நாம் நம்முடைய சூழ்நிலையில், எதிர்காலம் அல்லது நம்மை சுற்றியுள்ள மக்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் கடவுளாக வேண்டும் என்ற ஆசை வெளிப்படுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். நாம் ஒருபோதும் படைப்பாளராக மாற முடியாது. நாம் தேவனுடைய தன்மைகள், அணுகுமுறைகள் மற்றும் குணாதிசயங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வணங்குகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை மட்டும் தாங்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீவே எங்களை உண்டாக்கினீர். நாங்கள் உம்முடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளவும், எந்த விதத்திலும் நாங்கள் பெருமை கொள்ளாமலும் எங்களுடைய சொந்த பலத்தை நம்பாமலும் எப்பொழுதும் உண்மையை சார்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.